காசாவின் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புல்டோசர் வண்டியும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் எகிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கிய ஹமாஸ் தரப்பினரும் நெட்டன்யாஹுவின் அறிவிப்பும் முழுமையான இறையாண்மையை கொண்ட சுயாதீன பலஸ்தீனிய அரசு உருவாக்கப்படும் வரை நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. பலஸ்தீனிய மக்களும் காசாவை விட்டு வெளியேறப் போவதில்லை. யெமனினுடைய தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்களா? இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ அமெரிக்க இராணுவ தளத்தினை இலக்கு வைக்கப் போகும் ஈரானிய தரப்பினர். துருக்கி இஸ்ரேல் போர் ஆரம்பிக்கப்பட போகின்றதா? அர்துகான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரை ஆரம்பிக்க போகின்றாரா, அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துருக்கிக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போகின்றதா என்பது தொடர்பான சில முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொலி ஒன்றினை இன்சைட் உலகம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த காணொலியின் மூலமாக துருக்கி இஸ்ரேல் போர் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் குறித்த காணொலியினுடைய லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். அடுத்து லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் லெபனான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் அமெரிக்க தலைமைகளும் லெபனானுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாக லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லாவினை நிராயுத பாணியாக்குவதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான சூழ்நிலையில் நேற்றிரவு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். லெபனானிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து ஆக்கிரமிப்புக்கான ராஜதந்திர அழுத்தங்களை வழங்குவதற்கும் ராஜதந்திர அழுத்தங்களை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பினை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேற்றுவதற்கும் லெபனானினுடைய அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளது. லெபனானிலே ஆக்கிரமிப்பின் நடவடிக்கைகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். மேலும் தற்போது தொடரக்கூடிய அணுகுமுறைகளை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. லெபனான் அரசு எழுந்து நிற்க வேண்டும். ஆக்கிரமிப்புக்கு எதிராக லெபனான் அரசு எழுந்து நிற்க வேண்டும். லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் அதனுடைய விருப்பங்களை அடைந்து கொள்ள முடியாது. அத்தோடு எந்த ஒரு விடயத்திற்கும் ஒரு வரம்பு காணப்படுகின்றது. தற்போது நாங்கள் சொல்வதை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். லெபனானிலே எதிர்ப்பானது உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கின்றது. மேலும் லெபனானினுடைய எதிர்ப்பு தயாராகவும் வீரியமாகவும் இருக்கின்றது. நாங்கள் களத்திலே அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. லெபனான் அரசாங்கத்தினால் ஆக்கிரமிப்பினை வெளியேற்ற முடியாத பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் களத்திற்கு திரும்புவோம். லெபனானிலிருந்து ஆக்கிரமிப்பினை முழுமையாக வெளியேற்றுவதற்கு லெபனான் எதிர்ப்பு முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள் என லெபனான் எதிர்ப்பினுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் போர்க்கப்பலை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ட்ரூமேன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து 20க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். யெமனினுடைய கடற்படையினரும் வான்படையினரும் ஒன்றிணைந்து அமெரிக்காவின் போர்க்கப்பலை சுற்றி வளைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் அமெரிக்காவின் போர்க்கப்பலான ட்ரூமேன் போர்க்கப்பலினால் யெமனினுடைய தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இதனால் அவசரமாக செங்கடல் பிரதேசத்திலே இன்னும் பல போர்க்கப்பல்கள் களமிறக்கப்பட வேண்டும் என ட்ரூமேன் போர்க்கப்பலுடைய தளபதிகள் அமெரிக்க நிர்வாகத்திடம் தெரிவித்திருப்பதாக சில அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த ட்ரூமேன் போர்க்கப்பலை காப்பாற்றுவதற்காக இன்னும் 2-3 தினங்களுக்குள் இன்னும் ஒரு அமெரிக்காவின் புதிய போர்க்கப்பலானது செங்கடல் பிரதேசத்தினை அடைந்து விடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து இன்று காலை யெமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பென் குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ஜுல்ஃபிகார் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றையும் பலஸ்தீன் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசம் முழுவதும் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டிருந்தது. இதனால் பதுங்கு குழிகளை நோக்கி விரைந்த பல நிலத்திடர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பென் குரியன் விமான நிலையத்தினுடைய செயற்பாடுகள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஏவுகணைகளை நாங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. இருப்பினும் டெல் அவீவ் பிரதேசத்திலே வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு நேற்றிரவும் அமெரிக்கா யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றிரவு யெமனினுடைய சனா மற்றும் சதா பிரதேசங்களிலே 19க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகளும் அன்சாருல்லாஹ்வுடைய தலைவரின் சகோதரரும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக சில அமெரிக்க ஊடகங்களும் இந்திய ஆங்கில ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அமெரிக்காவின் உச்ச வான்வழி தாக்குதலினால் யெமன் ஹவுதிகளின் முக்கியமான தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என எந்தவிதமான ஆதாரத்தையும் முன்வைக்காமல் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டன.
வெளியிடப்பட்டிருந்தன. அதே நேரம் இந்த தாக்குதல்களிலே யெமனுடைய தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்களா என்பது தொடர்பாக இன்னும் எந்தவிதமான கருத்துக்களையும் யெமன் ஹவுதி ராணுவத்துடைய தலைமைகள் வெளிப்படுத்தவில்லை. மேலும் யெமனுடைய தலைமைகள் பாதுகாப்பாகவே இருக்கின்றார்கள் என யெமன் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் ட்ரோன்கள் பாரசீக வளைகுடாவின் வான்பரப்பிலே ஈரானை தொடர்ச்சியாக நோட்டமிட்டு வருகின்றன. இன்று காலை பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமான கட்டளை தளத்திலிருந்து புறப்பட்ட அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள் ஈரானினுடைய அணுசக்தி மின் நிலையங்கள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு அமெரிக்கா இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவிலே உள்ள அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் அதிகளவான B-2 போர் விமானங்களையும் இன்னுமேனே முக்கியமான போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் முழுமையாக களமிறக்கி வருவதாக 3 தினங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெரிவித்திருந்தேன். மேலும் தற்போது டியாகோ கிராஷியோவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தில் C-17 இராணுவ சரக்கு கப்பல்கள் மூலமாக அதிகளவான ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகளும் தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதே நேரம் ஈரானிய தரப்பினர் டியாகோ கிராஷியோ தீவிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ கூட்டு தளத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவின் டெலிகிராப் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் டியாகோ கிராஷியோ தீவிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கூட்டு இராணுவ தளத்தினை இலக்கு வைத்து குறித்த இராணுவ தளத்தினை முழுமையாக தரைமட்டமாக்குவோம் என ஈரானிய அதிகாரிகள் குறிப்பிட்டிருப்பதாகவும் டியாகோ கிராஷியோ தளத்தினை இலக்கு வைப்பதற்கான எல்லாவிதமான ஏவுகணை திறன்களும் எங்களிடம் காணப்படுகின்றது என்றும் குறித்த ஊடகமானது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. காசாவிலே இன்றைய தினம் ஈகை திருநாள் தினமாகும். இந்த ஈகை திருநாள் தினத்திலும் கூட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை நிறுத்தவில்லை. நேற்றிரவு காசாவிலே ஈகை திருநாள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. வடக்கு காசாவின் பெய்ட்லாஹியா, ஜபலியா, சுஜையா மற்றும் ஜெய்தூன் ஆகிய பிரதேசங்களிலும் மத்திய காசாவின் மேற்கு பிரதேசங்களிலும் தெற்கு காசாவின் கான்யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலும் மேற்கு பகுதியான அல் மவாசி பிரதேசத்திலும் தெற்கு காசாவின் ரஃபா பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 30க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலும் நெட்சரின் நச்சு பிரதேசத்திலும் ரஃபாவின் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலும் பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் கூடாரங்களுக்கு முன்னால் விளையாடிக் கொண்டிருந்த பலஸ்தீனிய பிள்ளைகளை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 40க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதிலே அதிகளவானோர் குழந்தைகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கான்யூனிஸின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளி வாயிலை முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. ஏற்கனவே குறித்த மசூதியானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதலினால் சிதைக்கப்பட்டிருந்தது. மேலும் இன்று காலை பலஸ்தீனிய மக்கள் சிதைவடைந்திருந்த இந்த பள்ளி வாயிலில் வணக்க வழிபாடுகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்தே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த மசூதியை முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. தற்போதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து நேற்றிரவு ஹமாஸ் தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணைய கைதி தொடர்பான காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். அந்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொலியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதி இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது உளவியல் போரை ஏற்படுத்துவதற்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காணொலி அல்ல. ஹமாஸ் தரப்பினருடைய வேண்டுகோளுக்கு அமைவாக நான் இந்த காணொலியை வெளியிடவில்லை. என்னுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகத்தான் ஹமாஸ் தரப்பினர் இந்த காணொலியை வெளியிடுகின்றார்கள். நான் தான் இங்கு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளேன். என்னுடைய குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள் என்று தெரியாமல் நான் உள ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளேன். நீங்கள் அதிகளவான கைதிகளை ஒப்பந்தத்தின் மூலமாக மீட்டெடுத்துள்ளீர்கள். ஏன் எங்களை மாத்திரம் ஒப்பந்தத்தின் மூலமாக மீட்டெடுக்காமல் இருக்கின்றீர்கள்? நான் 15 வருடங்களுக்கு மேலாக இஸ்ரேலுக்கு சேவை செய்துள்ளேன். நான் இங்கேயே மரணித்து விடுவேனோ என்று பயமாக இருக்கின்றது. ஒப்பந்தத்திலே கையொப்பமிட்டு எங்கள் அனைவரையும் முழுமையாக மீட்டெடுப்பதற்கான வேலைகளை நெட்டன்யாஹு மேற்கொள்ள வேண்டும் என குறித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதி அழுது புலம்பி குறித்த காணொலியை வெளியிட்டிருந்தார். மேலும் நேற்றிரவு டெல் அவீவ் பிரதேசத்திலே நிலத்திடர்கள் மேற்கொண்டிருந்த ஆர்ப்பாட்டங்களிலும் குறித்த காணொலியானது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஹமாஸினுடைய ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கி நெட்டன்யாஹு பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரிலே கடந்த 2 நாட்களாக தீவிரமாக நடைபெற்று வந்தன. மேலும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் புதிய முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்திருந்தார். அதே நேரம் எகிப்திய தரப்பினரும் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய ஒப்பந்தத்திற்கு சார்பான ஒரு முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நேற்றிரவு ஹமாஸினுடைய செயல்பாட்டு தலைவர் கலீல் அல் ஹய்யா அவர்கள் விசேட அறிக்கை ஒன்றினை
வெளியிட்டிருந்தார். எகிப்து மற்றும் கத்தாரினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் சாதகமாக கையாண்டோம். தற்போது நாங்கள் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான இந்த திட்டத்திற்கு ஒப்புதலை வழங்கியுள்ளோம். அத்தோடு காசாவிலிருந்து ஹமாஸ் வெளியேறாது. பலஸ்தீனிய எதிர்ப்பு காசாவை விட்டு வெளியேறாது. பலஸ்தீனிய போராளிகள் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதும் இல்லை. அதே போன்று பலஸ்தீனிய மக்களும் காசாவை விட்டு இடம்பெயரப் போவதில்லை. எதிர்ப்பு ஆயுதங்களை கைவிடுவது ஒரு சிவப்பு கோடு மற்றும் ஒரு சுதந்திர பலஸ்தீனிய அரசு உருவாக்கப்படுவதோடு இணைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியேற்றப்பட்டு ஒரு சுதந்திர சுயாதீன பலஸ்தீனிய அரசு உருவாக்கப்படும் வரை பலஸ்தீனிய எதிர்ப்பானது ஆயுதங்களை கீழே வைக்காது. ஹமாஸும் ஏனைய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டார்கள். எங்களுடைய பலஸ்தீனிய மக்களின் உரிமைகள் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டு எங்களுடைய பலஸ்தீனிய மக்களின் நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு ஒரு முழுமையான இறையாண்மையை கொண்டிருக்கக்கூடிய சுயாதீன பலஸ்தீனிய அரசு உருவாக்கப்படும் வரை பலஸ்தீனிய நிலம் முழுவதும் எதிர்ப்பு தொடரும் என கலீல் அல் ஹய்யா அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக எகிப்திய தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவை ஹமாஸ் தரப்பினர் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மேலும் எகிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஹமாஸ் தரப்பினர் அமெரிக்க குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய இடன் அலெக்சாண்டரை விடுவிப்பார்கள். அவரோடு சேர்த்து 4 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இறந்த உடல்களை விடுவிப்பார்கள். மேலும் இதற்கீடாக காசாவிலே 50 நாட்களுக்கு யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். காசாவிற்குள்ளே அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளும் அனுமதிக்கப்படும். மேலும் இந்த ஒப்பந்தத்தினுடைய இறுதியில் 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கும் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கும் முழுமையான அனுமதி வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடுத்து இந்த ஒப்பந்தத்தினை மத்தியஸ்தர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் ஒப்படைத்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த ஒப்பந்தத்தினை பெற்றுக் கொண்டதும் நெட்டன்யாஹு அவசர போர் அமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்திருந்தார். மேலும் இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தின் முடிவுகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. குறித்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக விடுதலை செய்யப்படக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கின்றது. இதனால் ஹமாஸ் தரப்பினர் உயிரோடு இருக்கக்கூடிய 10 இஸ்ரேலிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். மேலும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளில் 11 பேரை விடுதலை செய்ய வேண்டும். இவ்வாறு விடுதலை செய்தால் மாத்திரமே நாங்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிப்போம் என நெட்டன்யாஹு பதில்களை வழங்கியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு நேற்றிரவு போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்ததும் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்துமாறு நெட்டன்யாஹு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் கட்டளையிட்டார். இதற்கமைவாக கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் வாகனங்கள் 100 மீட்டர் அளவில் முன்னேறியிருந்தன. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஒப்புக்கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெடிகுண்டு பொறியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புல்டோசர் வண்டி ஒன்று சிக்கி வெடித்து சிதறியுள்ளது. அத்தோடு இந்த தாக்குதல்களை நாங்கள் தான் மேற்கொண்டுள்ளோம் என அல் குதுஸ் படையினர் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை நிறுத்தியது. பலஸ்தீனிய போராளிகள் பதில் தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்னேறி இருந்தது. ஆனால் சடுதியாக பலஸ்தீனிய போராளிகள் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேறாமல் குறித்த பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளது. அடுத்து இன்று மாலை நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். போரின் களத்திலேயே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றோம். யுத்தத்தினை நிறுத்திவிட்டு நாங்கள் ஒரு பொழுதும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதில்லை. இவ்வாறு போருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். தற்போது நாங்கள் போரினுடைய இறுதி கட்டத்தினை பற்றி பேசுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தங்களுடைய ஆயுதங்களை முழுமையாக கீழே வைத்து விட வேண்டும். அவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு காசாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இதற்கு பிறகு காசானுடைய பாதுகாப்பை நாங்கள் பொறுப்பேற்போம். மேலும் தன்னார்வமாக இடம்பெயர்க்க வைக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தையும் நாங்கள் செயற்படுத்துவோம். எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான ஆதரவையும் அமெரிக்கா எங்களுக்கு வழங்குகின்றது. எங்களுடைய போர் அமைச்சரவை கூட்டத்தில் ஹமாஸுக்கு எதிரான அழுத்தங்களை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இராணுவ மற்றும் அரசியல் ரீதியான உச்சழுத்தத்தின் மூலமாகவே நாங்கள் அதிகளவான பணைய கைதிகளை மீட்டெடுத்துள்ளோம். எஞ்சிருக்கக்கூடிய பணைய கைதிகளையும் இராணுவ அழுத்தத்தின் மூலமாகவும் அரசியல் அழுத்தத்தின் மூலமாகவும் நாங்கள் முழுமையாக மீட்டெடுப்போம். காசாவிலே ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்டு காசாவை விட்டு வெளியேறுவதே இந்த போரினுடைய இறுதி கட்டமாகவும் அமைந்திருக்கும். மேலும் ஹமாஸ் காசாவிலே ஆயுதங்களை கைவிட்டால் அவர்களுக்கான பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். ஹமாஸினுடைய போராளிகள் காசாவை விட்டு பாதுகாப்பாக வெளியேறுவதற்கான எல்லா விதமான முழுமையான ஆதரவையும் நாங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். எப்போதும் காசா மீது இஸ்ரேலிய ராணுவமே முழுமையான கட்டுப்பாட்டை வைத்திருக்கும். மேலும் நாங்கள் காசாவை முழுமையாக கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொள்வதற்கான இறுதி கட்டத்திலே இருக்கின்றோம் என நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். இவ்வாறு நெட்டன்யாஹு கருத்துக்களை தெரிவித்து அரை மணித்தியாலங்களுக்குள் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்று வெடித்து சிதறியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எடியோ தூடகமானது செய்திகளை வெளியிட்டிருந்தது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பாக இன்னும் பலஸ்தீனிய போராளிகள் எந்த விதமான தகவல்
தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. பெரும்பாலும் பலஸ்தீனிய போராளிகள் இன்றைய தினத்திலிருந்து தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்தலாம். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.